நெகிழி ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது பார்க்கலாம். மருத்துவ உலகில் சத்தமின்றி மிகப்பெரிய புரட்சி ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அது என்ன புரட்சி, அதனால் யாருக்கெல்லாம் பயன் கிடைக்கும் போன்ற முக்கிய பின்னணி தகவலுடன் நேரடியில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், விவரங்கள். ஆபிரகாம், மருத்துவ உலகில் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாத செய்தி என்றே இதை கூறலாம். என்றால் இன்சுலின் ஊசி போட்டுக் கொள்ளும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாத செய்தியாக வந்திருக்கிறது. தினம்தோறும் ஆண்டுக்கு 365 நாட்களும் இன்சுலின் ஊசி போட்டுக்கொண்டு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நிம்மதி பெருமூச்சு உடைமைகளே. வாரத்திற்கு ஒரு முறை, தினமும் வேண்டாம், வாரத்துக்கு ஒரு முறை இன்சுலின் போட்டால் போதும் என்ற புதிய கண்டுபிடிப்பு தற்போது அறிமுகமாகி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தமட்டிலே உலகின் சர்க்கரை நோயாளி என்று பொதுவாக பேசப்படும் நீரிழிவு நோயாளிகளுடைய தலைநகரம், உலகின் தலைநகரம் என்றால் இந்தியா என்றால் கூறுவார்கள். இந்தியாவில் 100 மில்லியன் பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இன்சுலின் போட்டுக் கொள்வோர் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 6 மில்லியன் பேர் இன்சுலின் போட்டுக் கொள்கிறார்கள். இது தவிர்த்து ப்ரீ டயாபெட்டிக் என்ற வகையிலே நீரிழிவுக்கு முந்தைய நிலையில் உள்ளவர்கள், இவர்களெல்லாம் நீரிழிவு நோயாக மாறுவார்கள் என்ற வகையில் சிகிச்சை எடுத்துக் கொள்வோர் என்று பார்த்தால் அது ஒரு 100 மில்லியன் இருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட 20 கோடி பேர் இந்தியாவிலே நீரிழிவு நோயால் பாதிக்கப்படும் சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவர்களில் 6 கோடி பேர் கிட்டத்தட்ட தினமும் இன்சுலின் ஊசியை போட்டுக் கொண்டிருக்கிறார். இன்சுலின் ஊசி போட்டு கையெல்லாம் ரணமாக இருக்கக்கூடிய சூழலில் தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்க, வேறு வழி இல்லை என்ற வகையில இன்சுலின் போட்டுதான் ஆக வேண்டும் என்ற வகையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக தற்போது டென்மார்க்கை சேர்ந்த நோவோ நோர்டிஸ்க் என்ற நிறுவனம் ஒரு புதிய மருந்தினை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அவெக்லி என்ற மருந்து, AWIQLI என்ற வகையிலே அவெக்லி என்பது நீரிழிவு நோய்க்கான உலகளாவிய ஒரு புரட்சிகர மருந்தாகவே பார்க்கப்படுகிறது கூறலாம். இதுவும் இன்சுலின் தான். இந்த இன்சுலின் வாரம் ஒரு முறை செலுத்தினால் போதும். வாரம் ஒரு முறை செலுத்தும் இன்சுலின் டோஸ் ஆக இது வந்திருக்கிறது. இதனால் விலையும் குறைகிறது, ஊசி குத்திக் கொள்கிற அந்த வேதனையும் குறைகிறது என்பதால் இது மருத்துவ உலகிலே பெரும் புரட்சியாக பார்க்கப்படுகிறது என்றுதான் கூற வேண்டும். இந்தியாவிலே நேற்று முன்தினம் அந்த நோவோ நோர்டிஸ்க் நிறுவனம், டென்மார்க்கை சேர்ந்த நோவோ நோர்டிஸ்க் நிறுவனம் அதை அறிமுகம் செய்திருக்கிறது. இது இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா, ஐரோப்பியா ஆகிய நாடுகளிலும் தற்போது புழக்கத்திலே நடைமுறையில் இருக்கிறது. மருத்துவர்களும் இதற்கு பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது மருத்துவர்களின் அறிவுரை இல்லாமல் நாமே சுய மருத்துவத்திற்காக இதை வாங்கி போடக்கூடாது. மருத்துவர்களின் ஆலோசனைப்படிதான் உங்களுடைய டயபெட்டாலஜிஸ்ட், அதாவது நீரிழிவு சிகிச்சை நிபுணர்கள் அல்லது உங்களுடைய குடும்ப டாக்டர்கள் ஆகியோருடைய ஆலோசனையின்படிதான் இந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். நாமே கடையில் சென்று வாங்கி போடுவது என்பது முழுக்க தடை செய்யப்படுகிறது. இது போடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களின் ஆலோசனைப்படிதான் இது வாங்க வேண்டும். இதை வாங்குவதாக மிகப்பெரிய அளவுக்கு இந்த இன்சுலினை மட்டும் நம்பியிருக்கக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும். ஏனென்றால் ஊசியால் குத்தி கையெல்லாம் ரணமாவதும் குறையும், அதே போன்று விலையும் குறைகிறது என்பது ஆறுதல் தரக்கூடிய செய்தி. எனவே மருத்துவ உலகிலே இது ஒரு பெரும் புரட்சியாகவே பார்க்கப்படுகிறது. தினமும் ஊசி போடுவது என்பது இனி கிடையாது. இனி ஆண்டுக்கு 365 நாட்களும் ஊசி போட வேண்டிய என்பது குறைந்து ஆண்டுக்கு 52 ஊசி தான் போட வேண்டும் என்ற நிலை. வாரத்திற்கு ஒரு ஊசி என்ற வகையிலே 52 ஊசி இன்சுலின் ஊசி போட்டால் போதும் என்ற வகையில் இது குறைந்திருக்கு என்பதுதான் தற்போது மிகப்பெரிய மருத்துவ உலகினுடைய புரட்சியாக தற்போது இது பார்க்கப்படுகிறது என்றே கூறலாம். ஆபிரகாம்.